75லேருந்து 80களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சினிமா மாறுது. 75 to அது பூராமே வந்து எப்படி விளம்பரப்படுத்துவாங்கன்னா, ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம்னா, அந்த சினிமாவில் வந்து வெளிநாடுகள் காட்டப்படும். இந்த படம் சிங்கப்பூர், பினாங்கு, ஜப்பான் போன்ற நாடுகளில் படமாக்கப்பட்டது. அது ஒரு விளம்பரம். அதுக்கு முன்னாடி இருந்த சினிமாக்கள் எப்படி விளம்பரப்படுத்துவாங்கன்னா, 5 பாடல் 5 சண்டை காட்சிகள் நிறைந்த படம், ஆடல் பாடல் சண்டை காட்சிகள் நிறைந்த படம். இது வந்து குடும்ப சித்திரம். இதெல்லாம் சினிமாவுக்கான கிராமராக இருந்தது. அப்போ கடைசியாக எங்கே வந்துக்கிடுச்சுன்னா ஃபாரின் போயிடுச்சு. இப்போ பிரியா வந்த காலகட்டம், ரஜினி சாருடைய பிரியா, கமல்ஹாசன், உல்லாச பருவம்னா எல்லாம் வெளிநாடுகளை பூரா படத்தில் காட்டுறது. புரியுதா உங்களுக்கு? ராதிகா அம்மா நடிச்சுலாம் ஒரு படம் அமெரிக்காவில் எடுத்திருப்பாங்க. ஒரு அமெரிக்கா நடிகர்லாம் நடிச்சிருப்பார். நம்ம ஒரு வானம் டக்குன்னு வரல எனக்கு, ஆனால் பேர் எனக்கு தெரியும். அது அந்த காலகட்டத்தில் தான் பாரதிராஜாவுடைய என்ட்ரி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்டுடியோக்குள்ளே இருந்த சினிமாவை ஸ்ரீதர் சார் வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், பீம்சிங்லேருந்து வித்தியாசமான படத்தை எடுக்கிறாரு ஸ்ரீதர் சார். ஆர்டிஸ்ட்டுக்கு வித்தவுட் மேக்கப்பில் நடிக்க வைக்கிறது ஸ்ரீதர் சார் தான் முதல்ல. சிவாஜி சாருக்குலாம் மேக்கப்பே இருக்காது. நீங்கள் சிவந்தம்மன் திரைப்படம் எடுத்திங்கன்னா சிவாஜி சாருக்கு மேக்கப் இல்லாத, அந்த காலகட்டத்தில் மேக்கப் இல்லாமல் நடித்த படம் சிவாஜி சாருடைய படம். இன்னொரு படம் பண்ணியிருப்பார், அதில் மேக்கப் இருக்காது. இப்போ முக்தா சீனிவாசன் சாருடைய திரைப்படங்களில் சிவாஜி கணேசனுக்கு மீசை இருக்காது. இவங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து எல்லாம் ஸ்டுடியோக்குள்ளே தான். ஆனால் இது எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே நடக்கும். இந்த ஸ்டுடியோவிலேருந்து ஒருத்தர் வெளியில் வர்றார், பாரதிராஜா. அங்கேருந்து அவர் தன்னுடைய வாழ்வியலை சொல்கிறார், சினிமாவாக தான் சொல்கிறார், தான் சந்தித்த பிரச்சனையை சொல்லலை. அதிலிருந்து மகேந்திரன் சார் ஒன்று வேறுபடுறாரு. அதை அழகியலாக சொல்கிறார். அதை ரொம்ப அழகியலாக்குனது வந்து, அதாவது சிம்பிளிஃபை பண்ணுறாரு மகேந்திரன் சார். பாலு மகேந்திரா அதை அழகியலாக்குறாரு. இந்த மூணை வச்சுக்கிட்டு இது எல்லாத்துக்குள்ளே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்க்குறாரு பாக்கியராஜ் சார். பாலச்சந்தர் சார் ட்ராமாவிலேருந்து வந்தவர், அதனால் ட்ராமா மாதிரியே இருக்கும். அவருடைய காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.